உங்களுக்கு இப்போ ஒரு 45 வயசாகுதுன்னு வச்சுப்போம். உடம்பு சத்தமே இல்லாம தன்னைத்தானே சிதைக்க ஆரம்பிக்குது. ஆமா, முழங்கால்ல ஒரு இறுக்கம், தசைகள்ல ஒரு விரைப்பு, எந்த வேலை செஞ்சாலும் காரணமே இல்லாத ஒரு சோர்வு, இதெல்லாம் நடக்கும். எக்ஸாக்ட்லி. இது நம்ம ரொம்ப சாதாரணமாக சரி வயசாகுது அதான் இப்படி இருக்குன்னு நினைச்சு கடந்து போயிடுறோம். ஆனா சயின்ஸ் வேற ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுது. இது வெறும் முதுமை கிடையாது. கண்டிப்பா. இது பல வருஷமா உங்க உடம்புக்குள்ள தேங்கி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத செல்லுலார் குப்பைகள், அதாவது செல்லுலார் கார்பேஜ் அப்படின்னு சொல்றதோட வெளிப்பாடுதான். இந்த மௌனமான அழிவை தடுக்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் ஒரு விசித்திரமான தீர்வை கண்டுபிடிச்சாங்க. அதாவது வேணும்னே உங்களை நீங்க சுத்திக்கிட்டு தலை சுற்ற வைக்கிறது தான் அந்த தீர்வுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, இந்த ஆழ்ந்த அலசல்ல உங்களை வரவேற்கிறோம். இது ஒரு சாதாரண உரையாடல் கிடையாது. நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இருந்து மிக முக்கியமான தகவல்களை பிரித்தெடுத்து பார்க்க போறோம். இன்னைக்கு தி டிபெண்டன்ட் ரொட்டேஷன் அண்ட் லிம்ஃபாட்டிக் ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற ஒரு பழங்கால சுழற்சி முறையை பத்தி தான் அலச போறோம். நவீன அறிவியலாளர்கள் கூட இன்னும் முழுமையா விளக்க முடியாத ஒரு விஷயம் இது. உண்மைதான். சுழல்வது அப்புறம் மூச்சை அடக்கிறது, இந்த ரெண்டு எளிய விஷயங்கள் நம்ம நிணநீர் மண்டலத்தை, அதாவது லிம்ஃபாட்டிக் சிஸ்டம எப்படி வியக்கத்தக்க வகையில சரி செய்யுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மோட முக்கிய கருப்பொருள். நீங்க உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைக்கிற ஒருத்தரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பழங்கால பழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தெரிஞ்சுக்க விரும்புறவரா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆஹா தருணத்தை கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா நவீன அறிவியல் இன்னைக்கு எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருந்தாலும் மனித உடலோட பயோமெக்கானிக்ஸ முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த திபெத்திய சடங்குகள், அதாவது திபெத்தியன் ரைட்ஸ்ன்னு சொல்றதுல இது முதல் முறை. இதுல என்ன பண்றாங்கன்னா, கைகளை நேரா நீட்டிக்கிட்டு கடிகார முள் திசையில, அதாவது கிளாக் வைஸ்ல சொல்லணும். ஆமா, அது மட்டும் இல்லாம கூடவே கும்பகா அப்படின்னு சொல்லப்படுற மூச்சை அடக்கி வைக்கும் பயிற்சியும் பண்ணணும். இத பாக்குறப்போ நான் ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பாக்குறேன். ஒரு ஸ்பிரிங் பொம்மைக்கு சாவி கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி தான் இது. வெளிய பாக்குறதுக்கு இது வெறும் சுழற்சி போல தெரிஞ்சாலும் உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றலை இது சேகரிக்குது. இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இதோட எளிமைதான். வெறும் ஈர்ப்பு விசையையும் உடலோட சுழற்சியையும் வச்சுக்கிட்டு உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்த வேறுபாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான மெக்கானிசம். அந்த மெக்கானிசம்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையா ஒரு விஷயத்த நம்ம நேயர்களுக்கு புரிய வைக்கணும். இந்த சுழற்சியோட முக்கிய நோக்கமே நம்ம உடம்போட நிணநீர் மண்டலத்தை செயல்பட வைக்கிறது தான். இதனா நம்ம ஊர்ல இருக்கிற கழிவுநீர் வடிகால் அமைப்போட ஒப்பிடுறேன். ரொம்ப சரியான ஒப்பீடு. அதாவது ஒரு நகரத்துக்கு சுத்தமான தண்ணியை கொண்டு வர சக்தி வாய்ந்த மோட்டார்கள் இருக்கும். அது போலதான் நம்ம உடம்புல ரத்தத்தை பம்ப் பண்ண இதயம்னு ஒரு வலிமையான பம்ப் இருக்கு. ஆனா நகரத்தோட கழிவுநீரை வெளியேற்ற எந்த மோட்டாரும் இருக்காது இல்லையா? அது வெறும் ஈர்ப்பு விசையையும் குழாய்களோட சாய்வையும் மட்டும்தான் நம்பி இயங்கும். எக்ஸாக்ட்லி. நிணநீர் மண்டலமும் அப்படிதான். அதுக்குள்ள இதயம் மாதிரி எந்த ஒரு பம்பும் கிடையாது. அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. கால் விரல்கள்ல இருக்கிற செல்லுலார் கழிவுகள் எப்படி அவ்ளோ தூரம் மேல மார்பு பகுதிக்கு வந்து அங்க இருந்து சிறுநீரகங்கள் வழியா வெளியேற்றப்படுது? அதுதான் இயற்கையோட விசித்திரமான வடிவமைப்பு. நிணநீர் மேல நோக்கி நகரணும்னா அது நம்ம தசைகளோட அசைவுகளை மட்டும்தான் நம்பி இருக்கு. நம்ம நடக்கும்போது, ஓடும்போது, குதிக்கும்போது நம்ம தசைகள் சுருங்கி விரியுது இல்லையா? அந்த தசை சுருக்கங்கள் தான் நிணநீர் நாளங்களை அழுத்தி உள்ள இருக்கிற திரவத்தை மேல தள்ளுது. ஓ, அப்போ தசைகள் தான் இங்க மோட்டார் மாதிரி செயல்படுது. ஆமா. அப்புறம் அந்த நாளங்களுக்குள்ள சின்ன சின்ன வால்வுகள் இருக்கும். அது இந்த திரவம் திரும்பவும் கீழே போயிடாம தடுக்கும். இதுதான் இயல்பா நடக்கிற உடலியல். அசைவுகளே தசைகளை சுருக்கி நிணநீரை மேல தள்ள போதுமானது தானே. அப்புறம் ஏன் குறிப்பா ஒரு 45 வயசை கடக்கும் போது மட்டும் இந்த அமைப்பு திடீர்னு செயல் இழக்கணும்? இதுக்கு ஏன் திபெத்திய சுழற்சி மாதிரி ஒரு சிறப்பு பயிற்சி தேவைப்படுது? அங்கதான் நம்மளுடைய நவீன வாழ்க்கை முறையையும் வயசாகிறதால வர்ற உயிரியல் மாற்றங்களையும் கவனிக்கணும். மனித உடம்பு நாள் முழுக்க வேட்டையாடவும் ஓடவும் டிசைன் பண்ணப்பட்டது. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நாள் முழுக்க நாற்காலியில உட்கார்ந்து வேலை செய்றோம். ஆமா, இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல். கரெக்ட். இந்த உட்கார்ந்தபடியே இருக்கிற வாழ்க்கை முறையில தசைகளோட அசைவு மிக மிக குறைவு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், 45 வயசை கடக்கும்போது குறிப்பா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அளவு குறைய ஆரம்பிக்கும். ஓ, அதனால தசைகள் பாதிக்கப்படுமா? கண்டிப்பா. இதுக்கு பேரு தான் சார்கோபீனியா, அதாவது தசை இழப்பு. தசைகளோட அடர்த்தியும் வலிமையும் குறையும் போது அது நிணநீர் நாளங்கள் மேல கொடுக்கிற அழுத்தமும் ரொம்ப குறைஞ்சிடுது. அதாவது நகரத்தோட வடிகால் அமைப்பு அப்படியே தான் இருக்கு, ஆனா கழிவுகளை தள்ளிவிட போதுமான அழுத்தம் அங்க இல்ல. எக்ஸாக்ட்லி. அதனால கழிவுகள் ஆங்காங்கே தேங்க ஆரம்பிக்குது. இப்ப புரியுது. அந்த தேக்கத்தை உடைக்கதான் இந்த திபெத்திய சுழற்சி பயன்படுது. சரி, இந்த சுழற்சி முறையை இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். கைகளை நேரா பக்கவாட்டுல நீட்டிக்கணும், கடிகாரம் உள்ள திசையில சுழலணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்குல்ல. உமா, சுழலும் போது மூச்சை உள்ளெழுத்து அதை அப்படியே அடக்கி வச்சுக்கணும். இதான் கும்பகா. சுழல்றது, மூச்சு அடக்குறது, இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்யணும். பாக்குறதுக்கு இது ஏதோ சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி தெரியலாம். ஆனா இயற்பியல் விதிகள் படி பாத்தீங்கன்னா, நீங்க உங்க உடம்ப ஒரு சென்ட்ரிஃபியூஜ், அதாவது ஒரு மைய விளக்கு இயந்திரமா மாத்துறீங்க. கைகளை நீட்டி வேகமா சுழலும் போது உடம்போட மையப்பகுதியில இருந்து திரவங்கள் எல்லாமே வெளிப்பகுதியை நோக்கி தள்ளப்படுது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். அதே நேரத்துல நீங்க மூச்சை அடக்கி வச்சிருக்கிறதால மார்பு கூட்டுக்குள்ள ஒரு மூடிய அழுத்தமான சூழல் உருவாகுது.
இங்கதான் எனக்கு ஒரு பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு தோணுது. என்னது அது? நாம சாதாரணமா சுத்தினாலே தலை சுத்துறோம், குமட்டல் வரும். சின்ன வயசுல நாம அப்படி சுத்தி விளையாடிட்டு கீழே விழுந்திருப்போம். தலை சுத்துறது அப்படிங்கிறது உடம்போட சமநிலை தவறிடுச்சுன்னு மூளை நமக்கு தர்ற ஒரு அபாய சிக்னல். கரெக்டா? ஆமா, 100% உண்மை. அதே போல மூச்சை அடக்குறது அப்படிங்கிறது மூச்சு திணறல உருவாக்குற ஒரு விஷயம். மூளைக்கு ஆக்சிஜன் போறது தடைப்படுதுன்னு சொல்ற ஒரு எமர்ஜென்சி சிக்னல் அது. இந்த ரெண்டுமே உடம்பா ஒரு அதீத மன அழுத்தத்துக்கு, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குற விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒரு நோய் தடுப்பு மெக்கானிசமா மாறும்னு கேக்குறீங்க அதானே? ஆமா, வெஸ்டிபுலர் சிஸ்டம் ஏன் இவ்ளோ பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகி தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கணும்? இது எப்படி நிணநீர் மண்டலத்தை சுத்தப்படுத்துற ஒரு அமைப்பா செயல்படுது? இத புரிஞ்சுக்க உடலியல் ரீதியா இது ஒரு ஹார்மெட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹார்மெட்டிக் ஸ்ட்ரெஸ்னா அதாவது உடம்புக்கு ஒரு குறுகிய கால கட்டுப்பாடான அழுத்தத்தை கொடுக்கறது மூலமா உடம்போட உள் அமைப்புகளை தட்டி எழுப்புறது. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நம்ம காதுகளுக்கு உள்ள போகணும். நம்ம உள்காதுல வெஸ்டிபுலர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சமநிலையை மெயின்டைன் பண்ற சென்சா, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. நாம நேரா நிக்கிறோமா சாய்ந்திருக்கோமான்னு மூளைக்கு சொல்றது இதுதான். இந்த அமைப்புக்குள்ள 3 அரைவட்ட குழாய்கள் இருக்கு. அதுல எண்டோலிம்ப் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கும். நீங்க சுழலும்போது அந்த திரவமும் சேர்ந்து சுழலுது. ஓ, அதனாலதான் நின்ன பிறகும் தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வருதா? ஆமா, நீங்க நின்னாலும் அந்த திரவம் தொடர்ந்து சில நொடிகள் சுழன்றுகிட்டே இருக்கும். அதனால மூளை குழம்புது. சரி, அது புரியுது. ஆனா சுழற்சியோட சேர்ந்து கும்பகா முறையில மூச்சு அடக்கும்போது இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் தன்னைத்தானே ரீகாலிபிரேட் செஞ்சுக்குதுன்னு குறிப்புகள் சொல்லுது. மூச்சு அடக்கிறதுக்கும் காதுக்குள்ள இருக்கிற அந்த திரவத்துக்கும் என்ன சம்பந்தம்? சயின்டிஸ்ட் குழம்புன இடமே இதுதான். இந்த 2 ஆக்ஷனும் சேரும்போது உடம்போட உள்ளழுத்தம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில குவியுது. நீங்க மூச்சை ஆழமா உள்ளிழுத்து அடக்கும்போது வல்சால்வா மேனுவர் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வை உருவாக்குறீங்க. வல்சால்வா மேன்வர். இதனால என்ன ஆகும்? இதனால உங்க மார்பு கூட்டிற்குள்ள அழுத்தம் ரொம்ப அதிகரிக்குது. இந்த அழுத்தம் நேரடியா உங்க வேகஸ் நரம்ப தூண்டுது. வேகஸ் நரம்புங்கிறது மூளையையும் இதயம், நுரையீரல், வயிறு மாதிரியான உள் உறுப்புகளையும் இணைக்கிற ஒரு பெரிய ஹைவே மாதிரி. ஓஹோ, அப்போ ஒரு பக்கம் காதுக்குள்ள திரவம் குழம்பி மூளைக்கு அபாய சிக்னல் போகுது, இன்னொரு பக்கம் மார்புல காத்து அடங்கி இருக்கிறதால வேகஸ் நரம்பு தூண்டப்பட்டு இதய துடிப்பு குறைய ஆரம்பிக்குது. மூளை இந்த 2 முரண்பட்ட சிக்னல்களையும் ஒரே நேரத்துல ஃபேஸ் பண்ணுது. இந்த நரம்பியல் அழுத்தத்தை சமாளிக்க நரம்பு மண்டலம் தன்னைத்தானே ரீகாலிபிரேட் செய்யுது. கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா எனக்கு இன்னும் அந்த லாஜிக் முழுசா கனெக்ட் ஆகல. எந்த இடத்துல? அதாவது நரம்பு மண்டலம் தன்னை மறுசீரமைச்சுக்குது, ஓகே. ஆனா காதுக்குள்ள நடக்கிற இந்த தலை சுற்றலும் நரம்பு மண்டலத்தோட குழப்பமோ எப்படி மார்புக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் பம்ப் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குது? நரம்பியல் எப்படி ஒரு பிசிக்கலான அழுத்த வேறுபாடா மாறுது? ரொம்ப பிரமாதமான கேள்வி. அந்த கனெக்ஷன் தான் இந்த திபெத்திய முறையோட இதயமே. நரம்பு மண்டலம் மறுசீரமைக்கப்படுற அந்த ஒரு சில நொடிகள்ல உடம்பு தன்னிச்சையா தன்னை நிலைநிறுத்திக்க ஒரு ஆக்ஷனை பண்ணுது. என்ன ஆக்ஷன் அது? உதரவிதானம், அதாவது டயாஃப்ரமோட சுருக்கம். நீங்க மூச்சை அடக்கிக்கிட்டு சொல்லும்போது அந்த மையவிலக்கு விசையை பேலன்ஸ் பண்ண உடம்போட மையப்பகுதியில் இருக்கிற கோர் தசைகள் ரொம்ப இறுக்கமா லாக் ஆகிக்குது. ஓ, கைகளை விரிச்சு சுத்தும் போதே வயிறு இறுக்கமா ஆகுறத நான் கவனிச்சிருக்கேன். கரெக்ட். இப்போ நீங்க சுழற்சியை நிறுத்திட்டு அடக்கி வச்ச மூச்சை ஒரேடியா வெளியே விடும்போது என்ன ஆகும்? அந்த டயாஃப்ரம் திடீர்னு விரிவடையும். மார்பு கூட்டிற்குள்ள அதுவரைக்கும் இருந்த அதீத அழுத்தம் ஒரே நொடியில குறையும் போது அங்க ஒரு மிகப்பெரிய மார்பக அழுத்த வேறுபாடு, அதாவது தொராசிக் பிரஷர் டிஃபரன்ஷியல் உருவாகுது. ஆஹா, இப்ப அந்த புள்ளி கனெக்ட் ஆயிடுச்சு. இத நாம முதல்ல பேசின அந்த நகரத்தோட வடிகால் உமையோட சேர்த்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். அதாவது நகரத்தோட வடிகால் அமைப்புல தண்ணி மெதுவா கசிஞ்சு தேங்கி நிக்குது. திடீர்னு நகரத்தோட எல்லையில ஒரு மாபெரும் ஃபேக்டரி சைஸ்ல ஒரு உறிஞ்சும் பம்ப், ஒரு வேக்யூம் டியூப் ஆன் செய்யப்படுது. அப்ப என்ன ஆகும்? அந்த வேக்யூம் உருவாக்குற வெற்றிடத்தால நகரத்துல தேங்கி இருக்கிற மொத்த கழிவுநீரும் ஒரே நொடியில அதிவேகமா உறிஞ்சப்பட்டு வெளியேறும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரிதான் மூச்சு அடக்கி சுத்திட்டு திடீர்னு மூச்சு விடும்போது மார்பு கூற்றுக்குள்ள ஒரு வேக்யூம் உருவாகுது. இது உடம்புல இருக்கிற மிகப்பெரிய நிணநீர் குழாயான தொராசிக் டக்ட் மேல ஒரு நேரடி சக்ஷன் ஃபோர்ஸ, ஒரு உறிஞ்சும் விசைய செலுத்துது. 100க்கு 100 சரி. அந்த சுருங்கி விரியற திடீர் அழுத்த வேறுபாடு தான் நாம தேடின அந்த இயந்திர பம்ப். தசைகளோட அசைவால மட்டும் ரொம்ப மெதுவா தள்ளப்பட்டுக்கிட்டு இருந்த நிணநீர் இப்போ ஒரு சுனாமி மாதிரி அதிவேகமா மேல உறிஞ்சப்படுது. அப்போ கால், வயிறு, கைகள்னு எல்லா மூலமுடுக்குல இருந்தும் தேங்கி இருந்த திரவம் எந்த தடையும் இல்லாம மார்பு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு ரத்த ஓட்டத்துல கலந்து சிறுநீரகங்கள் வழியா வடிகட்டப்படுது. நிணநீருக்கு ஒரு பம்ப் இல்லையே அப்படிங்கிற குறைய இந்த மார்பக வெற்றிடம் சில நிமிஷங்கள்லயே தீர்த்து வச்சிடுது. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதெல்லாம் பாக்குறப்போ உடம்பு எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பயாலாஜிக்கல் மெஷின்னு தோணுது. சரி, இப்படி அதிவேகமா நிணநீர் வெளியேற்றப்படுறதால உடம்புக்கு, குறிப்பா அந்த 45 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்குது? ரொம்ப பெரிய பெனிஃபிட் இருக்கு. இது அந்த செல்லுலார் குப்பைகளையும் வீக்கங்களையும் உடம்புல இருந்து ஒட்டுமொத்தமா அடிச்சுக்கிட்டு போயிடுது. நாம ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னோம், சத்தமே இல்லாம உடம்பு தன்னைத்தானே சிதைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு. இங்கிலீஷ்ல சைலண்ட்லி டிஸ்மேண்டில்ஸ்னு சொல்றாங்க. இந்த அமைதியான சிதைவை இந்த சுழற்சி எப்படி தடுத்து நிறுத்துது? அதை தெரிஞ்சுக்க அந்த செல்லுலார் கழிவுகள்னா என்னன்னு நாம கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்.
நம்ம உடம்புல தினமும் கோடிக்கணக்கான செல்கள் இறக்குது, புது செல்கள் பிறக்குது. ஆமா, இது ரெகுலர் ப்ராசஸ் தானே? இதுல இறந்த செல்களை மேக்ரோபேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற துப்புரவு செல்கள் விழுங்கி அழிச்சு நிணநீர் மண்டலம் வழியா வெளியேற்றணும். ஆனா வயசாக ஆக, குறிப்பா 45 வயசுக்கு அப்புறம் சில செல்கள் முழுமையா இறக்காம உசுரோட ஒரு ஜாம்பி மாதிரி உடம்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். ஜாம்பி செல்கள் கேக்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கே. சயின்ஸ்ல இதை செனசன் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாம்பி செல்கள் சும்மா இருக்காது. தங்களை சுத்தி இருக்கிற நல்ல செல்களையும் விஷமாக்கி ஒரு தொடர்ச்சியான வீக்கத்தை உடம்புல உருவாக்கிக்கிட்டே இருக்கும். கிரானிக் லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதாவது உடம்புல வெளியே எந்த காயமோ இன்ஃபெக்ஷனோ தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ளேயே ஒரு நிரந்தரமான நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கும். இதுதானா அந்த இன்ஃப்ளமேஜிங், அதாவது வீக்கத்தோட கூடிய முதுமை பருவம்? எக்ஸாக்ட்லி அதேதான். இந்த நாள்பட்ட வீக்கம் தான் மூட்டுக்கல்ல இருக்கிற குருத்தெலும்புகளா அரிக்குது, தசை நார்களை வீக்காக்குது, ஹார்ட்ல இருக்கிற ரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்துது. வெளியே எந்த அறிகுறியும் காட்டாம பல வருஷமா அமைதியா நடக்கிற ஒரு அழிவு இது. ஆமா, இதுல 45 வயசு ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் குறையும் போது உடம்போட இயற்கையான எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு இந்த ஜாம்பி செல்கள் அதிகமா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும். அப்போ இந்த திபெத்திய சுழற்சி அங்க என்ன மேஜிக் பண்ணுது? அது உருவாக்குற அந்த தொராசிக் வாக்யூம் நிணநீர் ஓட்டத்தை பல மடங்கு துரிதப்படுத்துது இல்லையா? அதனால நிணநீர் மண்டலத்துல இருக்கிற நோய் எதிர்ப்பு அணுக்கள் ரொம்ப வேகமா செயல்பட்டு இந்த ஜாம்பி செல்களை கண்டுபிடிச்சு ஒழிச்சுக்கிட்டுது. ஓ, தேங்கி கிடந்த குட்டைய ஒரு வேகமான நீரோடையா மாத்தின உடனே குப்பைகள் எல்லாம் அடிச்சிட்டு போற மாதிரி. ரொம்ப கரெக்ட். உண்மையாவே இது ஒரு அற்புதம் தாங்க. எந்த ஒரு மாத்திரையோ விலையுயர்ந்த மருத்துவ உபகரணங்களோ இல்லாம நம்ம உடம்போட டிசைன்குள்ளேயே இருக்கிற இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி இந்த மாபெரும் துப்புரவு பணியை செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. மூச்சு அடக்கிறதுங்கிறது தற்காலிகமா ஆக்சிஜனை குறைச்சாலும் அது உருவாக்குற அந்த உள்ளழுத்தம் உடம்போட ஒரு மாபெரும் ரீசெட் பட்டனை அழுத்துது. இதுதான் உடலியல் இயந்திரத்தோட அழகு. திபெத்திய துறவிகள் இதை எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்பும் இல்லாம வெறும் உடல் ரீதியான எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க இத சக்கரங்களை வேகப்படுத்துதல் அப்படின்னு ஆன்மீக மொழியில சொல்லியிருந்தாலும் ஆமா, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது பியோர் சயின்ஸ். மைய விலக்கு விசை, வல்சால்வா மேனுவர், வேகஸ் நரம்பு தூண்டல், அப்புறம் மார்பக வெற்றிடம். இந்த 4 அறிவியல் கோட்பாடுகளும் ஒரே நேர்கோட்ல இணையிற புள்ளிதான் இந்த திபெத்திய சுழற்சி முறை. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, நாம இன்னைக்கு அலசின விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா பாத்துடலாம். நிணநீர் மண்டலம் அப்படிங்கிறது நம்ம உடம்போட கழிவுநீர் வடிகால் அமைப்பு. அதுக்குன்னு சொந்தமா எந்த பம்பும் கிடையாது. ஆமா, 45 வயசு கடக்கும்போது ஏற்படுற தசை இழப்பாலும் உட்கார்ந்தே இருக்கிற வாழ்க்கை முறையாலும் இந்த அமைப்பு தேக்கமடையுது. உடம்புல ஜாம்பி செல்கள் எனப்படும் கழிவுகளும் நாள்பட்ட வீக்கமும் பெருகுது. இதுவே உடம்ப அமைதியா சிதைக்குது. கரெக்ட். இந்த தேக்கத்தை உடைக்க கைகளை நீட்டி கடிகாரமுள் திசையில சுழல்வதும் அதே நேரத்துல கும்பக முறையில மூச்சு அடக்கிறதும் உதவுது. மூளைக்கு போற முரண்பட்ட சிக்னல்களும் மூச்சு அடக்கிறதால மார்புல ஏற்படுற அழுத்தமும் ஒரு மிகப்பெரிய அழுத்த வேறுபாட்டை உருவாக்குது. அப்புறம் அந்த மூச்சை வெளியே விடும்போது மூச்சை விடும்போது உருவாகிற அந்த வெற்றிடம் ஒரு செயற்கையான இயந்திர பம்ப் மாதிரி செயல்பட்டு தேங்கியுள்ள நிணநீரை அதிவேகமா உறிஞ்சி வெளியேற்றுது. இதனால வீக்கங்கள் அடித்து செல்லப்பட்டு உடம்பு மறுபடியும் இளமையோட செயல்பட தொடங்குது. ரொம்ப துல்லியமான சம்மரி இது. நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர்ற மருந்து மாத்திரைகள்ல மட்டும் இல்ல, நம்ம உடம்போட பயோ மெக்கானிக்ஸை தட்டி எழுப்புற சரியான தூண்டுதல்கள்ல, அதாவது ட்ரிக்கர்ஸ்ல தான் இருக்கு அப்படிங்கறத இந்த தரவுகள் ஆழமா பதிவு செய்யுது. கண்டிப்பா. இறுதியா அவங்க கிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். இது நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். வெறும் ஈர்ப்பு விசை, சுழற்சி, அப்புறம் நம்ம மூச்சுக்காற்று, இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு நவீன அறிவியலாலேயே முழுமையா விளக்க முடியாத ஒரு உள்ளுறுப்பு பம்ப எந்த ஒரு கருவியும் இல்லாம பழங்கால மனிதர்களால உருவாக்க முடிஞ்சது அப்படின்னா, ஆமா, நாம அன்றாடம் சாதாரணமா செய்யற வேற எந்த உடல் அசைவுகளுக்குள்ள நம்ம ஆரோக்கியத்தை முழுமையா மாத்தக்கூடிய அறிவியலோட திறக்கப்படாத ரகசிய எந்திரங்கள் ஒளிஞ்சிருக்கோம். நாம செய்யற யோகாவோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு மூச்சு பயிற்சியும் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு ரகசிய பம்பை இயக்குதா? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம்.